அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். கேட்கல. ஆனா கர்த்தர் உடன்படிக்கையை நினைத்து அவனுக்கு தரிசனமாகி பேசுகிறார். ஒரு தடவை அவர் தரிசனமாகி எப்படி பேசுறாருன்னு பாருங்க. 2வது வசனம். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியாயங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஈசாக்கு இதை பற்றி கேட்கவே இல்லை. ஆனால் கர்த்தர் தேடி அவன்கிட்ட தரிசனமாக்கி 2 தடவை பேசுகிறார். ஒன்று, ஆபிரகாமுடைய நாட்கள் இல்லாமல் ஈசாக்களுடைய நாட்களில் பெரிய பஞ்சம். என்ன செய்யறது? அங்கே இருக்கவங்க எல்லாரும் பேசாமல் இந்த கேராரை விட்டு பெலிஸ்தருடைய தேசத்தை விட்டு எகிப்துக்கு போவோம், அங்கே போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் போகிறாங்க. ஆனால் கர்த்தர் சரியான நேரத்தில் அவனோடு பேசுகிறார். உடன்படிக்கை நிமித்தம் அவனோட பேசுகிறார். நான் உன்னையும் உன் சந்ததியும் ஆசீர்வதிப்பேன், இந்த தேசங்களையெல்லாம் கொடுப்பேன், நான் ஆபிரகாமுக்கு உங்கள் அப்பாவுக்கு வாக்கு பண்ணிட்டேன், அதை நிறைவேற்றும்படியாக நான் உன் கூட இருப்பேன். அவர் எப்படி கீழ்ப்படிந்தாரோ அதே போல் என் சத்தத்துக்கு கீழ்ப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் கீழ்ப்படிந்து அந்த பஞ்சமான அந்த தேசத்தில் விதை விதைக்கிறார். 12வது வசனம். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரர் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு, அதாவது மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்படுகிற அளவிற்கு அங்கே ஆசீர்வதிக்கிறார். ஆனால் பஞ்சமான சூழ்நிலையில் எல்லாரும் போகிறப்ப ஒன்றுமே கிடையாது, இருக்கிறது கொஞ்சம் தான் ஆடு மாடு இருக்குது, என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறப்ப கர்த்தர் சொல்கிறாரு, உடன்படிக்கை நிமித்தம் நான் உன்னைய ஆசீர்வதிப்பேன், உன் கூட இருப்பேன் அப்படிங்கிறார். அப்போ அந்த பஞ்சமான தேசத்தில் விதை விதைக்கிறப்ப 100 மடங்கு பலன்.